ரசிகனை ரசிக்கும் தலைவா ஐயாள் நல்ல வயதாச்சு எஞ்சு படி படிப்பாளோ 8 நல்ல வயதிலே ஏட்டு பாடம் எழுதுவாளோ 9 வயதாச்சு வாழையதை எழுதுவாளோ 10 12 வயதாச்சு அழகலையும் படிப்பாரா ஸ்பீக்கரை மறக்காங்க உட்காருங்க வயதோ பணிக்கு பெண்ணானவா என்ன மலையாளத்து மகாராணியாகவே கல்விகளை கற்று வருகிறார். சரி 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தான தர்மம் 64 கலைக்காணியங்கள் 96 தத்துவங்கள் 108 ஆகமங்களை படித்தார். அப்படி படித்து வரும் பொழுது புலையன் மகளாகிய மாவிசக்கி 14 வயதாச்சு. 14 வயதாயிலே 14 வயதாதிலே அவ பக்குவதி பெண்ணுமானாள் பூத்திருந்தான் நிறைந்திருந்தாளே புஷ்பவதி பெண்ணுமானாளே அவள்ளி மலர் பூத்ததை போ அரமமாக பூத்திருந்தாளே பிச்சி மலர் பூத்ததை போ பூத்திருந்தாளே வான்கரும்பு பூத்ததை போ அவன கிளியும் பூத்திருந்தாளே சேன்கரும்பு பூத்ததை போ சேயிலையால் பூத்திருந்தாளே முல்லை மலர் பூத்ததை போல் மொய்குழலால் பூத்திருந்தாளே ரோஜா பூ பூத்ததை போல் ரோஜா பூத்ததை போல் அந்த ராஜாத்தி பூத்திருந்தாளே அப்படி அவளோ ஆளாகி இருக்கும் போது மாந்திரவாதி பெரும்புலையன் மகளான மாவேசைக்கு அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்துவாரே சடங்க முடிப்பாரோ சடங்கதையும் முடிப்பாரே சாஸ்திரத்தை கழிப்பாரே பெரும்புலைய மாந்திரவாதி காளி புலையனுக்கு மகளாகவே பிறந்த மலையாளத்து மகாராணியாக வரக்கூடிய மாவிசக்கி 16 வயதிலே பருவமங்கையாகி முத்துப்பாறை இசைக்கு அருளாலை அல்லவா இவள் பிறந்திருக்கிறா. மகளுக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றி சடங்கு சாஸ்திரமெல்லாம் கழித்தார்கள். சரி சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க புலையன் மகளாகிய மாவிசக்கி அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கிறாள். பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணுக்கான பெண்ணழகி கொண்ட
மயிலழகி மயிலழகி அவ கண்ணுக்கு கண்ணழகி கண்ணழகி காது மூக்கு வடிவழகி வடிவழகி மூக்கழகா மொழியழகா மொழியழகா அந்த பொலைய மகா மாவிசைக்கு மாவிசைக்கு முகத்தினுட திருவழகா திருவழகா சிக்கண்ணல்ல சிகப்பழகி சிகப்பழகி அவள் செந்தூர பொட்டழகி ஓட் 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 அவளோ வாங்கி தலையழகி தலையழகி பொலைய மகமாவிசைக்கு மாவிசைக்கு வாடாமல்லி நிறமழகி நிறமழகி அவ கோர தலையழகி தலையழகி குங்குமுக பொட்டழகி பொட்டழகி அவ அழகிலேயும் நிறைந்தவளாம் அமசத்தில உயர்ந்தவளாம் பொலையல் மகளான மாவுசக்கி அவ வளப்பூ செயலில ஒரு பாகம் தலையழகு வேப்பையில செயலே மாவிசைக்கு மேல் புருவம் ரெண்டழகா கிண்டமேனே செயலே அவ கிளிமொழியா கண்கள் ரெண்டோ யாரு நெத்தி புருவங்களோ இழுத்தானி மூக்கழகாயகி அவ குமுள்ளம்பு செயலே ஐய பொலைய மகமாவிசைக்கு உரிய நாசிகளா மஞ்சன பெட்டி போலே மங்கையவன் அடிகளா அவ முல்லைய ஆரம்பு போலே முன்வருச அவ பிச்சி ஆரம்பு போலே பின்வருச பல்லழகா பதக்கம் கட்டி வார்த்தது போல் பொலைய மகமாவிசைக்கு அவ 19 பல்லு முத்து கட்டி வார்த்ததை போல் அவ 32 வல்லாவோ ஈச்சம்பழம் போல இளங்காவி பல்வரிசை கோவை நல்ல பழம் போலே பொலைய மகமாவிசைக்கு அந்த கும்பனைய உதடழகா அவ கமுகங்குல சாய்ந்தது போல் கட்டழகி கழுத்தழகா விழுகுறுக்கி வார்த்தது போல் முதுகுனுட தன்னழகா அவ புஸ்தகம் விரித்தது போல் புசத்துனுட திருவழகா கட்டி கரும்பு போலே கனகமணி கையழகும் அவரை கசையலில அவாயந்து விரலழகா பைத்தனத்தை செய்யலில 10 நல்ல விரலழகா அவளுக்கு வஜிரம் பதித்தது போல் வாய்த்த 10 நகமழகு அவ சித்துடுக்கு கடைந்ததை போல் சேலை கட்டுகின்ற இடையழகா ஆளில செயலிலே அவளுடைய வயரழகா இளவாளம் தண்டு போலே அவ காலு ரெண்டும் தன்னழகா ஆமவோடு செயலிலே பொலைய மகமாவிசைக்கு பொலைய மகமாவிசைக்கு சுவாமி அவளுடைய பாதம்
இந்திரரு காணாலும் இந்திரரு காணாலும் இருபுறமோ மச்சம் உண்டு சூரியரு காணாலும் வர மச்சம் உண்டு எனக்கு ஆனாலும் பூர்வ மச்சம் உண்டு ஊர்வசிக்கு ஆனாலும் உதட்டில் மச்சம் தானே உண்டு நிச்சயமிக்கு ஆனாலும் நிச்சயமிக்கு ஆனாலும் அங்கே நெத்தில் மச்சம் உண்டு அப்படியே ஓட் 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 ஐயா பார்வதிக்கு ஆனாலும் 10-8 தேமல் உண்டு பார்வதிக்கு ஆனாலும் 10 தேமல் உண்டு சீதாதேவி காணாலும் சென்னை பக்கம் மச்சம் உண்டு ஐயா குன்னி முத்து காணாலும் அதிலே கொஞ்சம் மச்சம் உண்டு என்னை மாதுளம் பழத்து காணு மத்தியில தேமல் உண்டு எலுமிச்சம் பழத்து காணோ அதுல இருபுறமும் கருப்பு உண்டு அங்கே ஆடி வரும் நாகத்துக்கு அடிவயற்றில் மச்சம் உண்டு ஓடுகிற தண்ணீரில ஒதுக்கும் மணல் கருமணல ஆனா போலைய மகமாபிஷேகி அவ கூந்தல் கருப்பொழிய குற்ற வேற கருப்பும் இல்லை புருவம் கருப்பொழிய புருவம் கருப்பொழிய அவ பின்ன வேற கருப்பும் இல்லை அப்படி அலங்கார தோரணமாக புலையன் மகளாகிய மாமிசைக்கு அமர்ந்திருக்க தன்னுடைய மகளோ தனக்கு ஒத்தக்கி ஒரு மகா அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறாளே என்ன எந்த ஒரு ஆடவர்களும் மகளை கண்டுவிடக் கூடாது அப்ப என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் யார் கண்ணுக்கும் பிள்ளை தெரியப்படாது அப்ப என்ன செய்யணும் திரைய கட்டி போட்டாலும் நான் எட்டி எட்டி பார்க்காங்கள அதனால எதுவும் சரிப்பட்டு வராது அறையிலையா எந்த அறையில ஓ 7 அறைக்கும் கீழே அப்படி விவரமா சொல்லுங்க அங்க பேர் என்ன கிரவுண்டு 7 அறைக்கும் கீழே மகளை வைக்க வேண்டும் என்று மாந்திரவாதி காளி பெரும்புலைய ஒன்றானல்ல படித்தேளமா ஐயா ஒய்யார மேடைகளா அங்க 2ஆனல்ல படித்தேளமா இருந்தாடும் மேடைகளா 3ஆனல்ல படித்தேளமா படித்தளமா அங்க முத்துக்கட்டும் சாவடியா ஐயா சாவடியா 3ஆனல்ல படித்தளமா அவன் ஆளானல்ல படித்தளமா ரத்தினத்தால் அலங்காரமா 5ஆனல்ல படித்தளமா அலங்கார சாவடியா 6ஆனல்ல படித்தளமா ஆனை கெட்டும் சாவடியா 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 அங்க
ஏழாம் படித்தலமா கொலையமாக மாவிசைக்கு இளைப்பாரும் மண்டபங்கள் எட்டாம் படித்தலமா கொட்டார சாவடி ஒன்பதாம் படித்தலமா ஒய்யார மேடைகளாயே பத்தாம் படித்தலம் கொலையமாக மாவிசைக்கு அவளுக்கு பந்தடிக்கும் மேடைகளாயே படித்தளம் பந்தடி மேடை பல்லாக்கு சாவடி அப்படி 7:30 கட்டி நான் காளி பெரும்பலையும் என்ன 7:30க்கும் கீழே ஆமையா மகளை ஊடு அடுக்கல வச்சிருக்கான். அப்படி நம்ம மகளோ ஒத்தைக்கு ஒரு மகள் தாய்க்கு தலைமகா இவ தன்னந்தனியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல எலக்ட்ரானிக்கல் பொருள் எதுவும் கிடையாது. டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, செல்போன் கிடையாது. ஒத்தையிலே இருக்கணும் வீட்டுக்குள்ள. அந்த காலம் ஒரு பொட்டை பிள்ளை வயசுக்கு வந்தால் 5-6 பிள்ளைகளை பொட்டை பிள்ளைகளை கூட்டி வந்து தோழி பண்ண விளையாட வைப்பாங்க. பல்லாங்குழி விளையாடுவாங்க, தட்டாங்கல் விளையாடுவாங்க. ஒரு திரையை போட்டு ஒரு கருங்காலி உலக்கையை போட்டு இந்த உலக்கையை தாண்டி வந்துடக்கூடாது சடங்கு கழிக்கிறது வரைக்கும். இப்போ அப்படி நடக்குமா? உலக்கையை எடுத்து போட்டால் அம்மாவை உலக்கையை கொண்டு அடிச்சு போடுவா. இப்போ தோழி வேண்டாம், கோழி வேண்டாம், கையில் செல்போன் இருந்துட்டா போகிறாங்க பாருங்க. 24 மணி நேரமும் கையில் செல் இருந்துட்டா வீட்டுக்குள்ளே கல்லங்க களவாண்டு போனாலும் தெரியாது பார்த்துக்கோ. ஒரு அண்ணாச்சி ஆத்தங்கிற ஓரத்தில் செல்லை நோண்டிக்கிட்டே வந்திருக்காரு. ஆற்று விளிம்பு கரையில் செல்லை பார்த்துட்டே வந்தவர் செல்லோடு ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டார். யாரு சாக்கடைக்குள்ள செல்போன் அந்த வேலை பண்ணுது. என்ன செய்ய? அந்த காலத்தில் ஒரு தோழி பெண்களாக வந்து இருப்பாங்க. ஒரு குழந்தையை பெற்ற தாய் இருந்தான்னா அந்த அம்மா பக்கத்துலேயும் ஒரு பெருக்கு மாறையும் காலுக்கு போடுறதையும் தூக்கி போட்டிருப்பாங்க. பேய் பிடிச்சிருமா. பிள்ளைக்கு தொட்டிலுக்கு அடியில் பழைய பன்னர்வாலை தூக்கி போட்டுக்கிடுவாங்க. பிள்ளைக்கு காற்று கருப்பு அண்டிருமனு. இப்போ அம்மாளுக்கு வலது பக்கம் ஒரு செல்லு, இடது பக்கம் ஒரு செல்லு. குழந்தை பெற்றவளுக்கு வலது பக்கம் எதுக்கு தெரியுமா? வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பேசிக்கிட. இடது பக்கம் உள்ள செல்லு பிள்ளைக்கு மருந்து எப்படி கொடுக்கணும், வெண்ணி எப்படி போடணும், சோறு எப்படி பொங்கணும், சோறு எப்படி ஊட்டணும் அப்படின்னு அம்மாளுக்கு ஒரு செல்லு. பிள்ளை அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்க, தொட்டிலுக்கு அடியில் பன்னர்வாளுக்கு பதில் தாலாட்டு படிக்க செல்லு. என்னைக்கு பிள்ளை உச்சா போய் செல்லு வம்பா போதோ தெரியல. அதுக்கு 50 நேரத்துக்கு செல்லு எடுக்காங்க. அம்மா அப்பாவுக்கு 50 பைசாவுக்கு ஒரு வடை வாங்கி தரம் எடுக்காங்க. பிள்ளைக்கு 50,000க்கு செல்லு தொட்டிலுக்கு அடியில் கிடக்கு பார்த்துக்கோ. கேக்கோ பெத்தவளுக்கு தாளாட்ட முடியல. அதனால மாவிசைக்கு பெண்ணானவா அவ 7:30க்கும் கீழிருக்கும் மகளை பார்த்தா நம்ம மக ஒத்தையில இருப்பாளே. கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தோழி உண்டு, கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தோழி உண்டு, அவ கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தோழி உண்டு. அப்படியே ஆமையா சொல்லையா. அவளுக்கு வெற்றிலை சுருள் மடிக்க, வெற்றிலை சுருள் மடிக்க, வெற்றிலை சுருள் மடிக்க, மடிக்க, சுருள் மடிக்க. அவ விதவிதமா தோழி உண்டு, தோழி வேண்டும், தோழி உண்டு, விதவிதமா தோழி உண்டு, தோழி உண்டு, தோழி உண்டு. ஆமையா சொல்லையா.
தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் உண்டு பல்லாங்குழி விளையாட பாண்டியாட்டம் ஆடுவதற்கு பாங்கிமார் பெண்கள் உண்டு 7-8 தோழியோடு இருக்கால புலையமாக 10-8 தோழியோடு 10-8 அந்த பைங்கிலையும் இருப்பாளே. 7-8 தோழி பெண்களோடு இருக்கிறாள் புலைய மகாமாவே. சாமி வருதா அவனுக்கு? இருந்துகிட்டே நெளிக்கான். சாமி வருதாப்பா? வளையத்தை தூக்கி கொடுங்க கையில. அப்படி 7-8 தோழி பெண்களோடு. ஆமா, யாருக்கனவே ஊர் ஊரா மயக்கு இடிச்சு இடிச்சு பேர்பாதி பல்லு போச்சு. அக்கண்டி ஒட்டு பல்லு நினைக்காங்க, ஒரிஜினல் பல்லு தான். அப்படியா? உங்களுக்கா எனக்கா? அவன் கலாட்டி பாருங்க. அப்படி மாமிசைக்கு பெண்ணானவளுக்கு 7-8 தோழி பெண்களோட எஜமானி தோழின்னு ஒரு தோழி வேணும். இந்த 7-8 தோழிக்கு எஜமானி தோழி அவதான் செங்கமலம். மாவிசைக்கும் செங்கமலமும் அக்காலும் தங்கை போல் இருக்கிறார்கள். அப்ப ஒரு நாளை பார்க்க அந்த செங்கமலம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. நான் சும்மா இருந்துட்டா கோயில துட்டு எப்படி வாங்குவிய? என்ன நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா துட்டு யாரு கொடுப்பா? நீங்க 5 பேரும் படிச்சுட்டு வாங்கிட்டு போயிருங்க பவன் துட்டு. ஒத்து ஊத கூட லாயக்கு இல்லைன்னு சொல்லுத. எண்ணிக்கைக்கு வச்சிருக்கோம் 5 பேரையும். இந்த பூச்சாண்டி இங்க காட்டப்படாது. 4 கிளவியை வச்சு பக்கத்தில் வச்சு படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். 4 பாட்டி என் கூட இருந்தால் இன்னும் கூட்டம் 2 மடங்கு கூடுதல் இருக்கும். வயசாலியை படிச்சுக்கிட்டு இருக்கா வாங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி மாவிசைக்கு பெண்ணானவா அரண்மனையில் இருக்க செங்கமலம் பார்த்தாய் அக்கா. மாவிசைக்கு உங்க அப்பா இந்த ஊர் நாட்டாம மாந்திரவாதி பெரும்புலைய. அவருக்கு ஒத்தைக்கு ஒரு மகளாக இருந்து என்ன புண்ணியம்? உன் காத்துல மூக்குல பித்தாள பாசி கூட இல்லையே. திடீர்னு பித்தாள பாசி கேட்டா நான் எங்க போவேன்? கவரிங் கடைக்கு ஏன் போகுது? முத்தாராம் கோயிலுக்கு மாலை போட்ட சாமி எல்லாம் காத்துல 10 கிரானுக்கு கம்மல் போட்டிருக்கு. ஒவ்வொன்றா வாங்கிட்டா போச்சு. நான் அப்பல வச்சு பார்க்க எல்லார் காத்துலையும் தங்கம் தான் கிடக்கு. ஆமா, அதில் 2 வாங்கிட்டா போச்சு. சாமி முத்தாராம் கோயிலுக்கு போயிட்டு வந்தானே களைச்சி தானே வைக்க போகுது. அதை நம்மகிட்ட கொடுத்துட்டான்னு தந்துரும். அப்படி மாவிசைக்கு பெண்ணானவள் பார்த்தா போயும் ஒரு வேலைக்காரி பார்த்தா நம்மளை கேவலமா பேசுதாளே. வரட்டும் நம்ம அப்பா என்று புலையன் மகளாகிய மாவிசைக்கு மாந்திரவாதி பெரும்புலையன் வருகின்ற போது, ஏ அப்பா பெரும்புலையா, நான் உனக்கு ஒத்தைக்கு ஒரு மகள் அல்லவா? போயும் ஒரு வேலைக்காரி என்னை கேவலமா பேசுதாளே. அதனால எனக்கு இன்னும் 8 நாளைக்குள்ள தங்கப்பட்டு சேலை வேணும், ஜரப்பொழி எனக்கு வேண்டும். தங்கப்பட்டு சேலை வேணும், ஜரப்பொழியோ எனக்கு வேண்டும். அணிவதற்கு நகையும் வேணும், நகையும் வேணும். ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ஆமையா சொல்லையா. அப்படி புலையமாக சொன்ன போது பெரும்புள்ளை எண்ணியது சொல்வாரு. என் மகளே
புலமகளே சொல்லமா சொல்லு என் மகளே புலமகளே 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 என்னுடைய வார்த்தை கேளு வார்த்தை கேளு வார்த்தை கேளு என்னுடைய வார்த்தை கேளு வார்த்தை கேளு வார்த்தை கேளு யாமம்மா புலமகளே ஏ அப்பா போயும் போயும் ஒரு வேலைக்காரி தோழி பெண் என்னை கேவலமா பேசிட்டா. அதனால எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள தங்க பட்டு சேலை சரப்பொலி எனக்கு வேணும். நீ என்ன செய்வியோ எங்கு கிளம்பியோ தெரியாதப்பா. 8 நாளைக்குள்ள நகை நட்டு கொண்டு வந்து கொடுக்கல நான் உனக்கு மகளும் இல்ல நீ எனக்கு அப்பனும் இல்ல. பார்த்தான் மாந்திரவாதி புலையன் என்ன எண்ணி 8 நாளைக்குள்ள மக கேட்கிறாளே. ஏற்கனவே நம்ம மலையாளத்திலே நந்தமணல் ஊர்ல 12 வருஷமா மழை இல்லையே கிடையாது. இந்த நேரம் நம்ம எங்க போய் பார்ப்பது? ஆகையினால என்ன பஞ்சமாக இருந்ததுனால பயிர் செடிகள் எல்லாம் தலைக்க வைக்க முடியல. மாசூல் விளைந்துதானா மகளுக்கு நகை நட்டு எடுத்து வந்து கொடுக்கலாம். அவள் சொன்னதை போல் நாமல் களவு செய்ய வேணுமானா மை போட்டு பார்க்க வேணும் என்று வச்சுக்குத்தான் ஏணி வைத்தாரு. வச்சுக்குத்தான் ஏணி வைத்தான் மாரண மையடு கொண்டு அவனோ அரங்குக்குள்ள ஆரோட்டமையடு கடக்குட்டி தம்பியத்தான் கடக்குட்டி அழைக்கான விரும்புல அழைக்கான விரும்புலையே தம்பி இசைக்கு முத்து கடக்குட்டி தம்பி இசைக்கு முத்து புலையனை அழைத்தான். ஏ தம்பி ஏ இசைக்கு முத்து அண்ணன் களவாங்க போனோம். என் மகா மாபிசைக்கு நகை நட்டு கேக்கா. சரி பார்த்து சொல்லு யாரு கழுத்துல எம்பிட்டு கண்ணு கிடக்குன்னு. உன் கண்ணுதான் இளங்கண்ணு. நீ சின்ன பையன் நல்லா அங்க பாரு கண்ணை பொத்திக்கிட்டு பார்க்காத அப்படி பார்த்து சொல்லு. எங்கேயும் நிறைய கிடக்கான்னு பாரு. எல்லாரும் கழுத்துலையுமா? அப்ப உனக்கு கண்ணும் தெரியுதா? எப்படி 10 கிலோ இருக்குங்க. 10 செயின் இருக்குன்னு சொல்லுதான். அப்ப போய் எடுத்துட்டு வந்துருவோமா? ஏன் வந்து எடுத்து அத்துட்டு வந்தாலும் வந்துருவான். பத்திரமா இருந்துக்கணும். இங்க இல்ல அங்க அங்க மை போட்டு பார்த்தான். ஏ அண்ணா விரும்புலையா கொட்டார கரையிலே பகவதியா வாசலில நம்ம மாயாண்டி சுடல காவலில தெக்குமூட்டு கலிங்கள் திருவாத்தி மூடுல 7 கடாரம் திரவியத்திலே மாயாண்டி சுடல காவல் இருக்கார் அண்ணா. திரவியத்தை நம்ம எடுத்தோம்னா தலைமுறைக்கும் இருந்து சாப்பிடலாம். அவன் பார்த்தான் மாந்திரவாதி பெரும்புலைய இந்த மாயாண்டிய மாயான வேட்டைக்கு நம்ம அனுப்புனாத்தான் திரவியத்தை எடுக்கலாம். மாயாண்டி சுடலைக்கு படுவச்சு நாள் பார்த்தான். நாளான நாளையில நல்ல வெள்ளியே கிழமையிலே சாம நடு சாமம் போலே சரிசாம வேளையிலே யாம சாம நேரத்திலே இலகுலங்க சாமத்திலே மாந்திரவாதி பெரும்புலையே கொட்டாரக்கரையின் பக்கத்திலே கும்மலூர் மாயானத்திலே ஒரு 8 மாத கர்ப்பிணிய அடிச்சு கொண்டான். சரி மைய மகிமைனால பொய் மாயான உண்டு செய்து மாயானந்தா வாரானே மாந்திரவாதி பெரும்புல இந்த மாயாண்டி சுடலைய வேட்டைக்கு அனுப்பணும். நம்ம திரவியத்தை எடுக்கணும். அவனும் கொட்டார கரையதில கும்மலூர் மாயானத்தில் பொய் மாயான உண்டு செய்து 8
மாத கர்ப்பிணியா கர்ப்பிணியை அடிச்சு கொண்டாள சண்டாகாலேங்க அவளை கல்லடிக்கு கட்டையடிக்கு கட்டைக்கு மேலே எல்லோ மேலே எல்லோ கூந்தலை அடுக்குவாரா அடுக்குவானுங்க கூந்தலுக்கு மேலே எல்லோ இருபடிக்கு பிரேதம் வைத்து ஈரமண்ண மேல் போதேந்தே சூள இருவடிக்கு சுத்தி வர மணல் பூசி பரத்தி இருவடிக்கு பச்சை மண்ண மேல் பூசி மை போட்டு வேக வைத்தான் கும்மலூர் மாயானத்தில் கட்டையில தீ பிடித்து கருகி பண வேகுதானால் மூட்டத்தில தீ பிடித்து மூண்டு பண வேகுதையா சந்தன கட்டையில சபை இருந்து வேகுது பூசரங்கட்டையில அங்க பெண இருந்து வேகுதையா எருக்கலங்கட்டையில இருந்து பெண வேகுதையா மாயானந்தன்னாதிலே மாண்டவன வேகும் போது மாயாண்டி சுடலைக்கு மல்லிகப்பு மணக்கு சித்தபேன வேகும் போது சித்தபேனம் வேகும் போது அவருக்கு செண்பகப்பூ மணக்குதையாயே இறந்தவன வேகும் போது ஈசமகை மாயாண்டிக்கு இருவாச்சி மணக்குதையா சபவாட பெணவாடே சபவாட சந்தனமா மணக்குதையா பெணவாட சவவாட பேச்சு மகை மாயாண்டிக்கு பிச்சி பூவா மனக்கு ஆமா அழுகின பிணங்கள் எல்லாம் அரளி பூவா சோடிக்கு ஆமையா மாண்ட பிணமெல்லாம் மல்லிகை பூவா மனக்கு செத்த பிணங்கள் எல்லாம் செண்பக பூவா மனக்கு ஆமா என் மாயாண்டி சுடலை ஈசன் பார்த்தார் என்ன இங்கயோ பிண வியாபத ஆமா நம்ம அம்மா வாசல்ல என்ன 12 வருஷமா அம்மாளுக்கு நடக்கும் பூசை தான் நம்மளுக்கு நடந்தது 12 வருட காலம் பகவதியா வாசலில பச்சரிசி சோறு தின்னு பாதி வயிறு நிறையலைய பொடி அரிசி சோறு தின்னு பொடி வயிறு நிறையலைய இது எங்கயோ பிணம் இருந்து வேகுத நம்ம மாயானம் போக வேணும் ஆண்ட வேணும் திங்க வேணும் பிள்ளை வேணும் போக வேணும் சித்தபணம் திங்க வேணும் நம்ம இடுகாடு போகணுமே இறந்த வேணும் திங்கணுமே பஞ்சுடுகாடு போகணுமே சுட்ட வேணும் திங்கணும் மாயானம் போனமான மாண்ட வேணும் தின்றிடலாம் நம்ம மணி குடலை நிறைத்திடலாம் சாமி தில்லை வானம் போனமானால் செத்த வேணும் தின்றிடலாம் செத்த வேணும் தின்றிடலாம் இப்பஞ்சிறு குடலை நிறைத்திடலாம்
போயிடம் சொன்னமானா போக விட மாட்டாளே என்று பொல்லாத மாயாண்டி அந்த பகவதிக்கு தெரியாமல் பகவா மகன் வாராரே. நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே சாமனடு சாமம் போலே சதிசாம வேளையிலே யாம சாம நேரத்திலே இலைகுலங்க சாமம் போல நஞ்சு தின்ன நஞ்சருக்கும் நடுச்சாம வேளையிலே கொடி போட்டா கொடியிருக்கும் கொடிய சாம வேளையிலே நல்ல வெள்ளிக்கிழமை காற்றடித்தாலும் இலை அசையா கடிய சாம நேரத்திலே என் மாயாண்டி சுடலை ஈசன் சாம நடிச்சாமம் சதி சாம நேரம் ஏம சாம வேலை இலை குலங்காச்சாமோ மகள் மாயாண்டி சுடலை வருகின்றார். பட்டு கச்ச பவள கச்சை ஒட்டு கச்ச செல்லடமா உச்சியில குல்லா காங்கு கச்ச செல்லடமா காங்கு கச்ச அவருக்கு கையறுவா ஐந்து மணி வல்லையமா அழகு கோரு ஈச மகன் சுடலையா 7 மணி வல்லையமா இடுப்பு கோரு அருக்கு வல்லையமா ஒரு கையிலே வாழ்க்கத்தி மறுகையிலே முன்புறத்து சுங்கலிலே மோகினியாச்சரமா மாயாண்டி சுடலை பின்புறத்து சுங்கலிலே பிரமதவாச்சரமோ வலதுபுற சுங்கலிலே வைரவாச்சரமோ இடதுபுற சுங்கலிலே யாமனுட அச்சரமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு மாயானம் போகணமானாயில் மாயாண்டி மாசுடலே அலங்கார தோரணமாக ஆங்கார ஓங்கார சுரூபத்தோடு புறப்படுகின்றார். சரி, பகவதியால் வாசல் விட்டு என் பகவான் மகனாகிய மாயாண்டி கச்சை வரைஞ்சு கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டு தட்டி வரைஞ்சு கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லடம் உச்சியிலே குல்லா காங்கு கச்ச செல்லடம் காங்கு கச்ச செல்லடம் கையருவா வல்லையமா வெள்ளி பிடியருவா வெள்ளி பிடியருவா விளையாட விச்சருவா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்கெலும்பு செல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு உச்சிப்பு செல்லடமா இன்னி வைக்கும் கால்களுக்கு உச்சிப்பு செல்லடமா சல்லடமங்குல்லாவும் தாமர கமணி அழகும் அடுக்கு தடி இடுக்கு தடி கொட்டார கரையதிலே பகவதி வாசலிலே எம் பகவ மக மாயாண்டி அடுக்கு தடி இடுக்கு தடி
அடுக்கு தடி தடி ஐயா அழகு கோரு பதந்தடி வேலை நல்ல வேலை ஐயா விளையாடும் சமயம் ஐயா ஏ வேலை வருதையா இங்க வெகு நேரம் ஆகுதையா சமயம் வருதையா சதிசாம ஆகுதையா மாயாண்டி சுடல ஐயா தாயான மாடத்தியா தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசாமி மாயாண்டி சுடலையோடு வாரார இது சமயம் ஆடுவாராம் பாடுவாரா ஆதாளி போடுவாரா மாயானம் போவாரா மாண்டவனம் தும்பாரா தில்லைவனம் போவாரா செஞ்சுடலாம் மாயாண்டி சின்னவனம் தும்பாரா போக இடம் போகணுமே போய் பார்க்க வேணும் ஐயா நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையில மாயாண்டி சுடலையோடு தாயான மாடத்தியா காவல்கார கருப்பசாமி சுடலைக்கு காவலாக வாரார கருப்பசாமி துப்பையில பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசாமி செஞ்சுடல மாயாண்டி மாடத்து இடமதில வர வாங்கி வாராரே தாயான மாடத்தியா காவல்கார கருப்பனோடு மாயாண்டி சுடலைக்கு விபூதிய பூசுவாளா விட கொடுத்து அனுப்புவாளா போக இடம் போகணுமா போய் பார்க்க வேணும் ஐயா பொல்லாத மாயாண்டி ஆன பந்தம் கொடுத்ததாரே ஆதாளி போடுதாரே வாரார கருப்பசாமி வீரப்பந்தம் கொடுத்து போறா ஆடி வருவாரா வேளாத வருதம்மா தாயான மாடத்தியா வெகு நேரம் ஆகுதம்மா சமயத்த வருதம்மா சதிசாம ஆகுதம்மா போக இடம் போகணுமே போய் பார்க்க வேணும் ஐயா பொல்லாத சுடலையோடு காவல்கார கருப்பசாமி மாயானம் போவாரா மாண்டவனம் தும்பாரா தில்லைவனம் போவாரா செத்தவனம் தும்பாரா செஞ்சுடலாம் மாயாண்டி இடுகாடு போவாரா இறந்தவனம் தும்பாரா காவல்கார கருப்பசாமி ஐயா வெள்ள குதிரையில வீச்சரு வகையில் எடுத்து வேட்டையாட வாராரு கோட்டை கருப்பனோடு என் தாயான மாடத்தியா மாயாண்டி சுடல ஐயா எனக்கு சமயம் தவறுதையா சதிசாம ஆகுதையா கட்டையில பணம் இருந்து கருகி பணவாகுதையா மூட்டத்தில பணம் இருந்து மூண்டு பணவாகுதையா போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ முக்கா மூணு தரம் முதல் குலவ போடுங்கம்மா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல் ஐயா காவல்கார கருப்பனோடு என் தாயான மாடத்தியா கங்கையில நீராடி கிருவையோடு வருவார்கள் ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரு படப்பா போடுவாரா பொட்டை கோழி கறி சமைத்து குடியரசு சோறு பங்கி பகவதி வாசலுக்கு பகவாமாக மாறபோது மாயாண்டி சுடலை கும்பலூர் மாயானத்திலே மாபூசை போட ஆமா மாயான வேட்டை ஆடும் பொழுது இதுதான் சமயம் என்று சொல்லி ஆமையா பகவதியால் வாசலுக்கு வருகின்றார். ஆமா பார்த்தால் பகவதியானவா என்ன யாரடாயா வயல இங்கிருந்து எங்கு வந்த எங்கு வந்தாய மாயாண்டி காவல் என்று மனசுல நினைக்கலையா நினைக்கலையோ சுடலையுட காவல் என்று சுப்பனத்தில் என்னலையோ மாயாண்டி வந்தாரானால் மாவோச போட்டுவாரே சுடலை எப்ப வந்தாரானால் சுட்ட பிணமாக சாப்பிடுவாரே பகவதியா சொன்ன போது
பார்த்தான் மந்திரவாதி பெரும்புலைய ஆமாம்மா மக வாரத வரைக்கும் உன்னைய சும்மா விடப்படாது ஆமா என்று மாந்திரவாதி மைய மகிமையினால மகிமையினாலே சுண்டுமை எடுத்தான் பகவதி மேல் சுண்டினா ஆமாம்மா கை விலங்கு கால் விலங்கு மார் விலங்கு தோல் விலங்கு தோல் விலங்கு இடுப்புக்கும் விலங்கு பூட்டி வாய ஊமையாக்கி உருள வைத்தான் பெரும்புலையன் பெருமுலையன் அந்த வேளையில திரவியத்து பக்கத்துக்கு வருகின்றான் ஆமாம்மா கூட்டில் கொண்டு கைய வைத்தான் பொடி பொடியா நொறுங்குதையா கதவில் கொண்டு கைய வைத்தான் கண்டதுண்டமாகுதையா அக்கம் பக்கம் பாப்பானாரே அக்கம் பக்கம் பாப்பானாரே அல்லுதான திரவியத்தை திரவியத்தை அள்ளும் போது மாயானம் தன்னாதிலே எங்க மாயாண்டிக்கு தெரியுதையா ஏடா ஏடா பெரும்புலையா ஏ புலையா சிங்கம் இல்லாத ஊர்ல நரி சிம்மாசனம் ஏற பார்த்த கதையா இருக்கடா நான் இல்லாத நேரம் என் திரவியத்துல நீ களவு செய்த மவனை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை முன்ன விட்டு பின்ன வரேன் என்று சுடுகாடு சாம்பலை சுடலை ஈசன் கையில் எடுத்துக்கொண்டு பகவதியால் வாசலுக்கு வரும் பொழுது ஆந்திரவாதி பெரும்புலையன் கொள்ளையிட்ட திரவியத்தை 7 பொது மாடிலே போட்டு புறப்பட்டு வருகிறார் அந்த கொட்டாரக்கர பகவதி வாசலுக்கு வந்து திரவிய நடுவை சிந்திருக்கு ஏ அம்மா பகவதி கொள்ளையிட்ட புலையனை தான் உன்னமுடனே சொன்னால் கொடியறுத்து வருவேன் அம்மா களவு செய்த கல்வனை கருவறுத்து நான் வருவேன் வாழ்த்தே வராங்கூடம்மா வல்லையத்த கை கூடம்மா போத்தே வராங்கூடம்மா போக வரந்தான் கூடம்மா பகவதிடம் சொன்ன போது என் தாயான பகவதியாள் ஏ மகனே மாயாண்டி சுடலை அப்பா நீ இதுவரைக்கும் எங்க போன என் மகனே சுடல ஐயா என் மகனே சுடல ஐயா வரைக்கும் எங்க போன கட்டும் குறைஞ்சு போச்சு காவலும் அழிஞ்சு போச்சு நீ காத்திருந்த திரவியத்தை கல்வன் கொண்டு போனானப்பா தேடி வச்ச திரவியத்தை திருடன் கொண்டு போனானப்பா எப்ப பணம் போனா தேடிடுவேன் என் பாலகனை எங்க பாலகனை எங்க பாப்பேன் சுத்து போன தேடிடுவே சுடல ஒன்னை எங்க பாப்பேன் இந்த பணம் போனாலும் ஏழரைக்கும் கீழே எல்லோ கருவேல பிறையாதியில எல்லும் காசும் முள்ளும் பணம் அந்த பணம் நமக்கு போலே போக வேண்டாம் மலையாளோ அங்க பொல்லாத பெரும்புலையே அவன் வையகத்தில் வல்லவன் மாந்திரத்தில் பொல்லாதவே அது பெண் பெருத்த ராஜியண்ணா பேரு பெற்ற சீமையப்பா ஐயா கண் பெருத்த ராஜியம்மா களி பெருத்த சீமையப்பா பாம்பெடுத்து மேல போடும் அன்று பழி கொண்ட மலையாளோ அது துரும்பெடுத்து மேல போட்டே துடி கொண்ட மலையாளோ மலையாளம் போனையானால்
மாந்திரவாதி பெரும்புலையே உன்னை எப்பம் கண்டானா உன்னை எப்பம் கண்டானாலே உடனே பிடித்தடப்பான் என் மகனே மாயாண்டி வடநாடு போனவர்கள் வரிசை பெற்று வந்திருக்க கீழாடு போனவர்கள் ஜாதி பெற்று வந்திருக்க தென்னாடு போனவர்கள் திரும்பி வர பார்த்திருக்கலை மலையாளம் போனவர்கள் மருத்துவர கண்டதில்லை போனவர்கள் ஏ அம்மா பகவதி என்னம்மா கலவை செய்த கல்வன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஆமா நான் கருவறுத்து வருவேன் வாழ்த்தி வரம் தரலையானா என்ன அல்ல எத்தால் உனை அடிப்பேன் என்றார் ஆமா தாத்தா பகவதி என்ன நம்ம மகன் பகவான் கொடுத்த பிள்ளை பார்வதி வளர்த்த மகன் ஆமா மாயானம் போயும் ஆண்டவனங்களை தின்றாலும் தின்றவன் அல்லவா சரி போன காரியங்களை ஜெபித்தாலும் ஜெயிப்பான் என்று வாழ்த்தி வரங்களை கொடுக்க ஆமா என் மாயா ஆண்டி சுடலை ஒரு பாம்பாட்டு சித்தனாக சரி இப்படி போனா புலைய நம்மளை யார் என்று பார்ப்பான் என்று அமையா காவி உடையணிந்து உத்திராட்ச மாலை அணிந்தார் அமையா பாம்பு கூடையை தோளிலே போட்டு சரி மகடி குழல் கையில் எடுத்து நாகங்களை பிடிக்க நாகமலைக்கு வருகின்றார் அமையா 1000 விதமாகிய பாம்புகள் வருகிறது அதிலே நஞ்சு பல்லை பிடுங்கி நல்ல பாம்பை பிடித்தார் நஞ்சு பல்லை பிடுங்கினார் பாம்பு கூடையிலே போட்டுக்கொண்டு காளி புலையன் வளாகத்துக்கு வருகின்றார் ஐயா பெரியவரே இந்த ஊர் நாட்டாம யாரு நானே தான் மாந்திரவாதி புலையனும் நான் தான் அப்படியானா நீங்க எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும் என்ன வேணும் என்ன உத்தரவு என்னது வேணும்யா என்னது வேணும் ஐயா பெரும்புலையா எனக்கு பாண்டிய நாடு எங்க ஊர்ல மழை பெய்யாம பஞ்சம் ஏற்பட்டு விட்டது பஞ்சத்தை போக்க பாம்பாட்டம் செய்து வயிறு பிழைக்க வந்திருக்க ஐயா பாம்பாட்டம் செய்வதற்கு உத்தரவு கொடுத்தீன்னா அப்படியா ஐயா பெரியவரே நீர் வேலை செய்து அதில் பேர்வாதி சம்பளம் எனக்கு தருவதை விட கீழே விழுந்து மண்டையை போட்டால் யார் பழி சமக்க அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுமுன்னார் மாயாண்டி சுடலை உத்தரவுகளை பெற்று மலையாளத்து மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்து ஒத்த முரசடித்தார் ஊரு சனங்களை அழைத்தார் மைதானத்தை பார்த்தாரு கூட்டங்கள் கூடியிருக்கிறார்கள் யாரெல்லாம் இருக்கா பாலிகளும் சூலிகளும் பச்சை பிள்ளை தாசிகளும் குட்டில் குழந்தை மோதல் குட்டில் கிழவர் வாரையே கட்டில் கிழவர் வாரை பாலிகள் சூலிகள் பச்சை பிள்ளை தாச்சிகள் தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரை மாயா ஆண்டி ஆட்டம் பார்க்க கூடி அமர்ந்திருக்கின்றார்கள் கூட்டத்தை பார்த்தா செங்கமலம்
அக்கா என் ஆபீஸுக்கு அக்கா நம்ம கோட்டைக்கு வடக்கு பக்கத்துல சரி யாரோ ஒரு பண்டாரம் பாம்பாட்டம் போட வந்திருக்காரு. ஆமா இந்த பாம்பாட்டத்தை பார்த்தா நீ 10 வருஷம் ஆனாலும் அயக்க மாட்டே. அயக்க மாட்டக்கா. உங்க அப்பா உன்னைய அடைச்சு வச்ச பாவமே தீந்துரும். ஆமா ஏண்டி என்ன செங்கமலம் என்ன சொல்லி ஆண்களையே பார்க்க கூடாதுன்னு தானே எங்க அப்பா என்னை 7:30க்கும் கீழே வச்சிருக்காரு. ஆமா அம்மா என்ன தாத்தாவுக்கு 100 வயசு இருக்கும். ஆமா தாத்தாவுக்கு எத்தனை ஒரு 100 வயசு இருக்கும். 100 நீ வெளியே வந்து பார்த்தா தானே ஆபத்து. ஆமா காத்தடிக்கணும்னு கண்ணாடி சன்னல் போட்டிருக்காரு உங்க அப்பா. ஆமா வேணல் அடிக்கும் என்று வேதாள சன்னல் போட்டிருக்காரு. ஆமையா அது வழியா இருந்து நீ பாம்பாட்டம் பார்க்கலாம் என்று சொல்ல மாபிசைக்கு அப்பன் களவு செய்து கொண்டு வந்த ஆபரணங்களை எல்லாம் அள்ளி போட்டா. ஆமா 7:30க்கு மேலே வந்து சரி செங்கமலமும் அபிஷேக்கியும் அக்காலும் தங்கை போல் பாம்பாட்டத்தை பார்த்து ரசிக்கிறார்கள். சரி கூட்டத்தார்கள் எல்லாம் பெரியவரே நேராவது ஐயா நேராவது என்ன செய்யணும்? அதை விடியாக்கால் தான் முடியும். கூட்டம் இருந்தால் விடியாக்கால் 5 மினிட் தான் முடியும். சும்மா கடுங்காப்பியே போட்டு கொண்டு வா. பாம்பாட்டம் முடியணும்னா விடியாக்கால 5 மணி ஆனாலும் ஆகும், 6 மணி ஆனாலும் ஆகும். பாம்பு எப்போ கயத்தை விட்டு இறங்குது அப்பதானடா முடியும். என்ன பாம்பு எப்போ இறங்குதோ அப்பதான் முடியும். அப்பதான் முடியும். கூட்டம் இருக்கட்டும், அது வரைக்கும் கூட்டம் இருக்கட்டும். அப்படியா? அதனால எப்போ இது வரைக்கும் இருக்கணுமே இருக்கட்டுமே. போய் என்ன செய்ய போறிய? குழல் எடுத்து வாசிக்கின்றார். ஆமையா ஆடாய் பாம்பே இளையாடாய் பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே இளையாடாய் பாம்பே 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 4 தருவாதில 4 கம்பம் நடுத்தருவாதில பொண்ணு கம்பம் பொண்ணுங்கம்பத்தின் மேலே பூவை சூடி பூலோகம் 2 ஆட ஆடாய் பாம்பே 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 அத்தி மரம் மாதில முட்டையும் ஆவரங்காடாதில கொஞ்சம் பொறித்து குஞ்சிக்கு இறை தேடி போற பாம்பே ஊத்தாடும் சித்தனை போல ஆடாய் பாம்பே பாம்பே குற்றமற்ற சிவனாருக்கு குண்டல்லமாவே குற்றமற்ற சிவனாருக்கு குண்டல்லமாவே கூர்ந்திருமாலனுக்கு குடையும் ஆனாய் கற்ற குழல் பார்வதிக்கு கங்கணமானாய் கண்ணந்திருமாலனுக்கு வாழப்பாவே
பாம்பே ஆடாய் பாம்பே பாம்பே அலைகடல் பால் கடல் அச்சுதனர் பள்ளி அலைகடல் பால் கடல் அச்சுதனர் பள்ளி செய்யும் பல பல வண்ண நிறம் பாய் போல் படுத்திருப்பாய் உலகினில் சந்திரன் சூரியன் இருவரையும் உலகினில் சந்திரன் சூரியன் இருவர் ஒளியை மறைத்து நின்று தெரிய தெரிய சொல்லி ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பை மானிடர் யாவரையும் வாயால் கடித்திடுவார் மண்டை வீரைக்கும் வேஷம் ஓடிட செய்திடுவாய் தானொரு மந்திரத்தில் தானே இறங்கிடுவாய் தானொரு மந்திரத்தில் தானே இறங்கி தரணியில் யாவருக்கும் தெரிய தெரிய சொல்லி ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஆடாய் பாம்பே பாடும் பாம்பே அட்டே காளி அதிசயம் காண வந்த ஆண்டி மாயாண்டி என்று ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே மண்ணுள்ளே வக்கணத்து மலம் கண்ணாடி வீரசுடன் கண்ணத்த கோடி வீரசு நாடி வேலு சூட காணத்த வேறு வேரிசு இன்னும் இருக்கும் பாம்பே எல்லோர்க்கும் மேலான இன்னும் இருக்கும் பாம்பே எல்லோர்க்கும் மேலாக ஈசந்திரு முடி மேல இருக்குகின்ற நல்ல பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஏய பார்த்த கண்ணு மாறாமல் பகவா மக மாயாண்டி மாயாண்டி மகடி ஊத மகடி மானாகம் ஆடுதையா ஆடுதையா சுடல தெய்வம் மகடி ஊத மகடி மகுடி ஊதையா மகடி ஊத சுரண்டு நாகம் ஆடுதையா ஆடுதையா மகுடி ஊதையா எங்க மாயாண்டி ஆட்டம் பார்த்து மலையாள மக்கள் எல்லாம் பணங்காசு போடுவார் கைவளையல் காப்புகளை கைவளையல் காப்புகளை சுடலுக்கு கலட்டியவள் போடுவார் என்றென்றோ
மாயாண்டி கூட்டமெல்லாம் வந்திருக்கு கொலமகளை காணலே சனங்கள் எல்லாம் வந்திருக்கு சாதி கிளிய காணலே 5000 ஜனம் இருக்கு அருங்கிளிய காணலே 7000 ஜனம் இருக்கு இசைக்கு முத்த காணலையே 10,000 ஜனம் இருக்கு கொலையம் பெற்ற புலமகளே கொலையம் பெற்ற புலமகளே அந்த பைங்கிளிய காணலே இல்லையே அவரும் மேல் திசை பாப்பாரோ மேனகைய காணலே கீழ் திசை பாப்பாரோ கிளிமொழிய காணலே தென் திசை பாப்பாரே செஞ்சுடல மாயாண்டி அவரோ தியான்மொழிய கண்ணால் கண்டார் மொழிய கண்ணால் கண்டார் திசை பார்த்தார் மாயாண்டி தேன் மொழியை கண்ணால் கண்டு இவள் தானா புலைய மகா அம்மா இவ்வுலக தேவதையோ ஆமையா காளி மகள் இவள் தானா கலி உலக தேவதையோ தேவதையோ பெண்குலத்து தேவதையோ பேச வந்த கிளிமொழியோ ஆமையா பங்கப்பட்டு மின்னுறதும் சரப்புலிகள் ஜொலிக்கிறதும் ஆமா கண்ணாடி கைவளைகள் கண்ணை பறிக்கிறதும் ஆமையா புலைய மகளை பார்த்தாச்சு சரி புலையன் குடும்பத்தை கருவறுக்க வேணுமானா ஆனால் புலையனுடைய கோட்டைக்கு நம்ம போகணும் ஆமா இப்படி போனா நம்மளை யார் என்று பார்ப்பார் என்று எடுத்தார் சுடலை ஒரு சோரோவா ஒரு சோரோவா இறந்து ஆண்டி போலே ஒரு சோரோவா அவரு 90-55 புகண்ட கிழவரை போ 355 குடிநரைத்த கிழவரை போல் காவி நல்ல உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு அரிசரங்காஞ்சுரி சரங்கா அரையாப்பு தொடவாளை ஆலங்காத்தி பொண்ணே புண்ணுக்கொரு பூச்சி உண்டு நின்ற இடங்களெல்லாம் நீர் சொரியும் அங்க நீர் சொரியும் மாயாண்டிக்கு புண்ணுக்கு 300 பூச்சி ஆமா அப்படி ஒரு சொருபத்தை கொண்ட ஆண்டவள் மாயாண்டி சுடல ஆமையா திருவோடு கையில் எடுத்தார் இன்னும் என்ன கொலையனுடைய கோட்டைக்கு வருகின்றார் மாயாண்டி ஆமம்மா நேர போய் புலைய மகட்ட அண்ணன் கேட்டோம்னா சந்தேகப்படுவாளே ஆமா தெரு தெருவா பாடிக்கொண்டு வருகின்றார் எப்படி அம்மா ஆளிலை போலவே அங்கங்கும் தேடினே அரணடி பாதத்தை காணாதவாவே அம்மா புல மகளே மாவிசைக்கு பயிர் பசிக்கு பசிக்கு உடல் துடிக்கு கும்பி கோதிக்கு வெயில் அடிக்கு பொடி சுடுது கண்ணை கெட்டுது அண்ணம் போடம்மா மாவிசைக்கு ஏரணம் போடம்மா
தேக்கில போலவே தேடி தெரிகின்றேன் சிவனுடைய பாதத்தை காணாத பாவிக்கு அம்மா புல மகளே மாவிசைக்கு பயிர் பசிக்கு ஒதுக்கி கும்பி கொதிக்கி வெயில் அடிக்கி பொடி சுடுக்கு கண்ணை கட்டுது உடை மினுக்கி உடை குலுக்கி அண்ணம் போடம்மா மாவிசைக்கு இரணம் போடம்மா அப்படியே அண்ணம் போடு அண்ணம் போடி ஆண்டி மாயா ஆண்டி கேட்ட போது தோழி பெண்ணால் செங்கமாலம் தோழி பெண்ணாகிய செங்கமலமானவா ஆமா தேனும் தினமாவும் கொண்டு மாயாண்டிக்கு அன்னம் போட வருகின்றார். அம்மையா அம்மா பேத்தி பேத்தி நீ யாரு ஜன்னல்ல பார்த்த பொண்ணு வேற மாதிரி தெரிஞ்சாலே அம்மா தாத்தா என்ன இந்த வீட்டு எஜமானி அம்மாளுக்கு நான் எஜமானி தோழி. அம்மா அப்படி அம்மா அம்மா அப்படியானா நீ போய் சரி எஜமானியை இங்க வந்து எனக்கு அன்னம் போட சொல்லு. அம்மா ஏலக்காரி கை நாள் வாங்கி சாப்பிட்டா தோசை வந்து சேரும் அம்மா. ஆமாம்மா செங்கமலமானவா மாவிசைக்கு அழைத்தா. அம்மா அக்கா மாவிசைக்கு என்ன யாரோ ஒரு பண்டாரம் அம்மா இரணம் கேட்க வந்திருக்கின்றார். ஆமாக்கா நான் அன்னம் போட போனேன். ஆமா என் கைனால வாங்கி சாப்பிட்டா தோசை வந்து சேருமா. அம்மையா அதனால நீ போய் அன்னம் போட்டு வா என்று சொல்ல சரி மாவிசைக்கு அதே தேனும் தினமாவும் எடுத்துக்கொண்டு அம்மா மாயாண்டிக்கு அன்னம் போட வருகின்றாள். ஆமா ஏ தாத்தா என்ன நான் வந்தாத்தான் நீ அன்னம் வாங்குவியா? அம்மா வாங்கி சாப்பிடு சரி என்று முகத்தை மறைத்து முக்காடு போட்டு கொண்டு வந்து கொடுக்கறா. அம்மா அம்மா என்ன நீ யாருன்னே தெரியல, தெரியல, உன் முகமும் தெரியல. அம்மா முகத்தை காட்டு முக்காடை எடுத்த அன்னம் போடம்மா. ஆமாம்மா அபிஷேக்கு தாத்தா என்ன இந்த அங்க தேனும் தினமாவும் இருக்கு சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணா. தாத்தா சாப்பிட்ட 6-7 மாசமாச்சு. சரி தேனும் தினமாவும் சாப்பிட்டேனே ஆனா தாத்தா விக்கி செத்து போவேன். ஆமா அப்ப எங்க வீட்டுல பழைய சோறும் நார்த்தங்க ஊறுகாருக்கு தரட்டுமா? தரட்டுமா தாத்தா? தாத்தாவுக்கு மேலெல்லாம் சிறங்கா இருக்கு. அதனால தாத்தா சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சுக்கிடும். சளி பிடிச்சுக்கிடும்பா பேத்தி. அப்போ உனக்கு என்ன வேணும்? எங்க வீட்டுல அரிசி இருக்கு தரட்டுமா? அரிசியா தரட்டுமா? ஏ மாவிசைக்கு என்னம்மா எனக்கு அரிசி கொண்டு தந்தையானால் ஆக்கி போட புழுங்கரிசி தந்தையானால் பொங்கி தர ஆளும் இல்லை. தெனையரிசி தந்தையானால் திருச்சி தர ஆளும் இல்லை. தாத்தா வேற எங்க வீட்டுல உனக்கு கொடுக்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? தாத்தாவுக்கு என்ன வேணும்? தவளப்படா தண்ணி இருந்தா கொடுமான்னார். ஆமா தவளப்படா தண்ணிக்கு நான் எங்க போவேன்? எங்க போறது? ஆத்துக்கு போங்க. அங்க போனாலும் அங்கேயும் இருக்காது இல்லையா? ஆயிர சத்து மிதக்கு. ஆமா குளத்துக்கு போனா கொக்கு எச்சம் போட்டிருக்கு. ஆமையா ஊத்துக்கு போனா உழுவை சத்து மிதக்கு. ஆமோ ஏ பேத்தி என்ன உங்க வீட்டுல தவளப்படா தண்ணி ஒரு இடத்துல இருக்கு. ஆமா இருக்கு. 8வது அரண்மனையிலே 9வது உரியில ஆமா 10வது கலசத்திலே என்ன உங்க அப்பாவுக்கு ஆவின் பால் வச்சிருக்கே அம்மா. ஆமாம்மா அதுதான் தவளப்படா தண்ணி. ஆமா பார்த்தா மாவிசைக்கு என்ன அப்பாவுக்கு வச்சிருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கறக்கும் போது பார்த்தாரா, எடுத்து வைக்கும் போது பார்த்தாரா? பார்த்தாரோ. இவருக்கு கொடுக்கலேன்னு சொன்னா நம்மளுக்கு தோசை வந்து சேரும் என்று ஆமா மாவிசைக்கு ஆவின் பால் கொண்டு வந்து மாயாண்டிக்கு சரி வெள்ளி டம்ளர்ல கொண்டு வந்து கொடுத்தா. ஆமா மாயாண்டி பார்த்தாரு மாவிசைக்கு என்ன நடையில நின்று கொடுத்தா உனக்கு எனக்கும் தோசை வந்து சேரும். ஆமாம்மா நீ வெளியே வாரியா நான் உள்ள வரட்டுமா? நான் உள்ள வரட்டுமா? நானே வருகிறேன் என்று சரி அந்த மாவிசைக்கு நடைக்கு வெளியே வந்த மாயா ஆண்டிக்கு டம்ளரை கொடுக்கறா. ஆமா சுடல ஐயா வாங்குத மாதிரி வாங்கினாரு. தரையில கீழே விழுந்துட்டார்.
எப்படி தாத்தா என்ன கைபிடிச்சு தூக்க இடமில்ல உன் மேல அம்புட்டு சரங்கா இருக்க. ஆமா பேத்தி என்ன உங்க அம்மாவை பெத்த அப்பாவா நினைச்சு தாத்தாவை தூக்கம்மா. ஆமாம்மா மாவிசைக்கு மாயாண்டி தூக்குகின்றாள். எப்படி எப்படி அம்மா வயசாலியா இருந்தா கொஞ்சம் பேத்திமாருக்கு தாத்தாவை பார்க்கும்போது கொஞ்சம் சிறுபானியா தானே இருக்கும். மாவிசைக்கு நையாண்டி நக்களோடு தூக்குறா. தூக்க 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 விழுந்தார் தூக்க 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 விழுந்தார் எங்க துவண்ட பண்டார கிழவ. சுக்கி சுக்கி விழுந்தார் எங்க சொடர பண்டார கிழவ. வளைஞ்சு வளைஞ்சு விழுந்தார் எங்க வயசாளி பண்டார கிழவ. சாஞ்சு சாஞ்சு விழுந்தார் எங்க சாமி பண்டார கிழவ. என்ன கண்டு மயங்கி மயங்கி விழுந்தார் இந்த மாயாண்டி பண்டார கிழவ. ஓ தாத்தா உங்க வாரம் பாலை வாங்கி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணும். அம்மா பேத்தி என்ன உன் பொண்ணான மேனி என் கையை வேலை பட்ட உடனே அம்மா தாத்தாவுக்கு புண்ணெல்லாம் மறைஞ்சிருச்சு. தாத்தாவுக்கு தாகம் தீர்ந்து போச்சு. அம்மா ஏ தாத்தா என்ன நீ தானே ஆவின் பால் கொண்டு வர சொன்ன. அம்மா தாத்தா குடிக்கலா அது குடிச்சிட்டு தானே கொண்டு வந்திருக்காரு. அம்மா அம்மா பேத்தி என்ன தாத்தாவை இறந்து பொண்ணு ஆண்டின்னு பாத்தியா. அம்மா பிச்சைக்கு நான் வரல அம்மா வரலையா அம்மா பெண் கேட்டு வந்தேன் அம்மா வந்தேனா அம்மா அண்ணவங்க வரல அம்மா வரலையா அம்மா ஆள நான் வந்தேன் அம்மா வந்தேனா அம்மா கஞ்சி வாங்க வரல அம்மா கஞ்சி வாங்க வரல அம்மா உன் கணவனா வந்தேன் அம்மா. தாத்தா என்ன என்ன பேத்தி உங்க வயசு என்ன என் வயசு என்ன என்ன பேத்தி பக்கம் பழுத்திருச்சு பல்லெல்லாம் உதிர்ந்துடுது. ஆமா தாடி நிறைச்சருக்கு தைரியம் கெட்டு போச்சு. ஆமையா நல்ல ஒரு வெள்ளை வேட்டி கொடுத்திருக்காரா. கிடையாது கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்காரா. கையில ஒரு வாட்சி கட்டியிருக்காரா. கழுத்துல உத்தராட்சை போட்டிருக்காரு. என்னைய கெட்ட போறங்கிற தாத்தா என்ன உமக்கு நல்ல குடலை சுத்தி கிடக்கு. என்னது கொழுப்பு தாடி நிறைச்சு போச்சு தாத்தா 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 தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா 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 தைரியமும் கெட்டு போச்சு. தாடி நிறைச்சாலும் பேத்தி 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 தைரியம் உங்கட்டு போல பேத்தி பேத்தி தைரியம் உங்கட்டு போல பேத்தி 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 மீச நிறைச்சு போச்சு தாத்தா 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 தைரியம் உங்கட்டு போச்சு தாத்தா தைரியம் உங்கட்டு போச்சு தாத்தா 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 அம்மா மீச நிறைச்சாலும் பேத்தி 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 ஆசை நிறைக்கலைய பேத்தி தாத்தா ஆசை நிறைக்கலைய பேத்தி பேத்தி
பேத்தி பேத்தி பேத்தி ஓ மூக்கு பழுத்து போச்சு கிழவா 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 முத்தத்தில சாத்தி வச்சு அளவா அளவா முத்தத்தில சாத்தி வச்சு அளவா அளவா கிழவா கிழவா மூக்கு பழுத்தாலும் பேத்தி 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 மூர்க்கம் குறையலைய பேத்தி தாத்தா பேத்தி மூர்க்கம் குறையலைய பேத்தி 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 அம்மையா ஓ தாத்தா என்ன மறுவாதி இனிமே உமக்கு இல்ல கிடையவே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் பதில் சொல்தியற. ஆமா எங்க அப்பன் வடிப்பொலைய வந்தாரே ஆனா உணவை வந்துருவார் ரெண்டு துண்டா. ஆமா சித்தப்பன் குடிப்பொலைய வந்தா உன கொத்திருவான் பிளாக்கியாவாக. ஆமையா பாத்தி என்ன உங்க அப்பா வந்தாருன்னா வாங்க மர்மவனேன்னு கேட்பாரு. ஆமா மாமன் பேரும் பூலைய வருவார் வருவார் மாமன் பேரும் பூலைய வருவார் 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 மகளை மனம் முடித்து தருவார் தருவார் மகளை மனம் முடித்து தருவார் தருவார் வருவார் வருவார் அத்தை பூலச்சி இப்ப வருவாள் வருவாள் மகாரா வாரா வந்துட்டா வந்துட்டா ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பாள் அழைப்பாள் ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பாள் அழைப்பாள் வாரா வந்துட்டா நம்மள ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா. பார்த்தால் மாபிஷக்கு ஆமா அடியே மாபிஷக்கு என்ன ஆண்டி என்று எண்ணாதே என்று ஆமோ எண்ணி 8 நாளைக்குள்ள உன் அப்பனுடைய மந்திரமும் ஆண்டி தந்திரமும் கண்டிப்பா தெரியுமடி. ஆமா உன்னை கருவ கருவழி கண்ணி பெண்ண சீரழி உருவ ஒரு கொலை உருவ உருவழிவ அம்மான உத்தமிய சீரழிவ உத்தமிய அடே மாமசக்கு என்ன வீட்டுக்குள்ள இருக்கு உன்னை வீதிக்கு இழுப்பேன். ஆமா அறைக்குள் இருப்பவளை அம்பலத்திலே ஆட்டி வைப்பேன் என்று மார்பு தட்டி சபத வைத்தார். ஆமையா மாயாண்டி மாயமா மறைந்தார். சரி பார்த்தா மாவிசைக்கு ஆமோ இந்த பண்டாரம் நம்மளுக்கு என்று எங்கிருந்து வந்தான் சண்டாளப்பாவி. ஆமையா நம்ம அப்பா வேற இல்லையே இல்லையா என்று மாவிசைக்கியானவா என்ன நாம குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ மா குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கோ ஐயோ இந்த கிழவனுக்கோ மாளிகையில் நான் வளர்ந்ததும் இந்த கிழவனுக்கோ ஐயா மாளிகையில் நான் வளர்ந்ததும் ஆண்டி கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கா நான் பூ முடிஞ்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கோ
பூ முடிஞ்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனே கிழவனுக்கா காளி போல எனக்கே மகளானதும் இந்த கிழவனேக்கா நான் சீப்பு இட்டதும் சினுக்கு இட்டதும் இந்த கிழவனுக்கா சிங்காரமா நான் வளர்ந்ததும் இந்த கிழவனுக்கா நான் எனக்கு மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ இத்தனை நாளும் காத்திருந்தது இந்த கிழவனுக்கோ இத்தனை நாளும் காத்திருந்தது இந்த கிழவனுக்கோ புலையனோட இடமாதிலே அப்பா அப்பா பெரும் புலையா யாரோ ஒரு பண்டாரோ அப்பா இரணம் கேட்க வந்தா நான் அண்ணன் போட போனேன் எண்ணி 8 நாளைக்குள்ள என்னை கற்பழிப்பேன் என்று மார்பு தட்டி சபத வச்சு மாயமா மறைஞ்சிட்டான் அப்பா உன் அப்பனுடைய மந்திரமும் ஆண்டி தந்திரமும் கண்டிப்பா தெரியும்னு சொல்லிட்டு போறான் எனக்கு பயமா இருக்குதப்பா ஏ மாபிசக்கி உங்க அப்பா இனி என்ன நினைச்ச மாந்திரவாதி புலையம்னு சொன்னா அந்த மலையாளமே நடுங்கும் ஒரு வயசான தாத்தா சொன்னார்னா கவலையில் இருக்க என்று மையின் மகிமையினால 4 தேவாதைகளையும் 4 வாசலுக்கு காவலுக்கு வைத்தான் காளி புலையன் கீழக்கோட்டை வாசல்ல வல்லையன் கம்புமா நிற்கிறான் சபதம் வைத்த பண்டாரம் காத்தா பறந்தாலும் கண்ட துண்டம் செய்வேன் ஈயா பறந்தாலும் 2 துண்டா ஆய்க்கிறோம்னு நிற்கிறான் மாயாண்டி பார்த்தார் மாந்திரவாதி புலையும் இப்படிலாம் சொல்லுதான் காத்தா பறந்தாலும் கண்ட துண்டம் ஆய்க்கிறோம்னு சொல்லுதானே ஈயா பறந்தாலும் 2 துண்டா ஆய்க்கிறோம்னு சொல்லுதானே அப்போ புலையங்கோட்டைக்குள்ளே எப்படி போகலாம் யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு சொருவை எடுக்கணும் என்று மாயாண்டி சுடலை சித்தரும்பு வடிவத்தை கொண்டு செவர்வழியை இறங்குகின்றார் மாவிசக்கியை கண்டார் 21 தோழி பெண்களோடு மாவிசக்கி சப்ரம் மஞ்ச கட்டிலே சயனத்திலே படுத்திருக்கிறா அடேங்கப்பா என்னைக்கும் இல்லாத அழகு இன்னைக்கு ஒரு அழகா இருக்கிறாளே டீப்லைட் எரிகிறதும் தேன்மொழியால் தூங்குறதும் அரிக்கிராம் எரிகிறதும் ஆயிலையால் தூங்குறதும் சீரில் பல்பு எரிகிறதும் செல்லமகா தூங்குறதும் சொன்ன சபதத்தை நிறைவேற்றியாக வேண்டும் என்று ஆண்டவராகிய மாயாண்டி சுடல எடுத்தாரே ஐயா ஒரு சொரூபா எலுமிச்சங்கனியா வடிவம் கொண்டே மாவிசக்கி மேலையல்லோ ஒரு கனியாக உருளுதாரா அவ கண் முழித்து பார்ப்பாளே ஐய கனி என்று மனதிலே கண்ணால வைப்பாளா அவ கண்ணிலையும் வைத்த போதே மாயாண்டி சுடலையா 3 நாளிகைக்குள் மாயாண்டி மாசுடலை மாவிசைக்கு பின்னவளை கைபிடித்த கணவன் போலே கைபிடித்த போலே கலந்து விளையாடுவாரே மாலை இட்ட மன்னன் போலே மாவிசைக்கு பெண்ணவளை 3 நாளிகைக்குள் 3 நாளிகைக்குள் கற்பழித்தார் மாயாண்டி கற்பழித்தார் மாயாண்டி மாயாண்டி சுடல 3 நாளிகைக்குள்ளே கற்பழித்தார். அம்மா
தெற்கே தலையும் வடக்கே காலுமாக படுத்திருந்த மாவிசைக்கு மாயாண்டியுடைய மகிமையிலே வடக்கே தலையும் தெற்கே காலுமாக படுத்திருக்கின்றால் ஆமம்மா புலமகள் சரி அலங்கோலமா இருப்பதை பார்த்தா புலையன் மனைவி புலக்கொடியா புலக்கொடியால் நம்ம மகா என்னைக்குமே அதிகாலையில 4 மணிக்கு எந்திப்பாள ஆமா தொழிச்சு தூத்து கோலம் போடுவா இன்னைக்கு ஏன் இன்னும் எழுந்திருக்கல ஆமா மகளை வந்து பார்த்தா அலங்கோலமா படுத்திருப்பதை கண்ட அங்கம் பதறினா ஆமம்மா அந்த வேளையிலே மாயாண்டி சுடல என்ன 8வது மாதத்திலே என்ன என்ன காக்காட்சி மலை விளையிலே கண்ணாடி பொன் சோலையிலே ஆமையா 8 வீட்டு பிள்ளை மக்கள் 7 வீட்டு மலப்பளியர்கள் சரி 12 வருஷம் மழை இல்ல ஆமா வைகாசி சாரல் அடிக்கு ஆமோ வைகாசி சாரல்லே வாழை போட்டா வாழையும் வைக்கும் தாளையும் வைக்கும் தாளையும் வைக்கும் வட்டிக்கு பணம் வாங்கி காடு வெட்டி ஒளி கொளுத்தி கட்டை வெட்டி தீ போட்டு ஆமா வேகாத கட்டைய வேலிக்கு அடிக்கினார்கள் ஆமையா 6 உழுதால் ஆட்டுக்கடா கடை மறித்தார் ஆமோ 7 உழுது எரும மாட்டு கடை மறித்து ஆமையா 10 உழுது பசுவ மாட்டு கடை மறித்தார் கடை மறித்து இஞ்சி ஏலம் கிராம்பு கடுக்கா திப்பிலி ஆமா சாதிக்கா சாதி பத்திரி ஆமோ குறுமுளகு சரமுளகு கொடி வெள்ளி கிளங்கோடு ஆமா மலை விலை மாசூல்களை எல்லாம் போட்டு வருகின்றார்கள் ஆமையா பைத்துக்கு காவலுக்கு என்ன கடக்குடி தம்பி எசக்கி முத்து பழியனே காவலுக்கு வைத்தார் காவலுக்கு வைத்தார் நல்ல பச்சை மூங்கில வெட்டி சரி 2ஆக வகுந்து ஆமா அந்த மலை விலையிலே ஆமா ஒய்யார பரன் போட்டு ஆமையா எசக்கி முத்து பழியனே காவலுக்கு இருக்க சொல்ல ஆமோ ஆடி மாசம் அடகாத்து வீசுது ஆமா வீசுது காத்தின் வாசம் பட்டு பயிர் வாட ஐயாவுக்கு மூக்க தொலைக்கு ஆமா இந்த பைத்தை நாம அழிக்கணும் அழித்தோமானா புலையன் வருவான் ஈவலைக்கு பார்ப்பான் சரி புலைய மகளை மாபு ஊச போடலாம் என்று ஆமோ சூறாவளி காத்தா சுழட்டி எசக்கி முத்து பழையன் செவிட்டுல ஓங்கி ஒரு அறை காலை இழுத்து கீழே போட்டாரு அசந்து தூங்குதான் ஆமா இதுதானே சமயம் என்று ஆமையா மாயாண்டி சுடல ஐயா காக்காச்சி மலை விளையில் குண்டு வாழ பூச்சி போல குறுத்து வெட்டு வாரான் செவ்வாழ பூச்சி போல செவியரு பாரான் ஆள வண்டு நிலப்பூச்சி அறுத்தறுத்து குமைப்பாரே போச்சு ஆன போல அலறுவாராம் அங்க எங்கும் ஓடுவாராம் பூனை போல பதுங்குவாராம் புலிப்பாய்ச்சல் பாய்வாராம் பல விளைய அழிப்பாரே மாயாண்டி சுடலையா அழிப்பாரே ஆண்டவனாகிய மாயாண்டி மலை விளைய அழித்தார் ஆமா ஏ இசைக்குமுத்து வழியா எழுந்திருச்சு பாரப்பா உன்னுடைய மலவிளையை என்று இசைக்குமுத்து பழியனை உசிப்பினார் ஆமா அவைய சத்தம் கேட்டு மலவிளைய பார்த்தாரு மலவிளையெல்லாம் அழிஞ்சு போச்சு ஆனை அழிச்சிருக்கு ஆனை தடம் தெரியல பண்ணி முண்டிருக்கு பண்ணி வந்த தடமும் தெரியல ஆமா கரடி அழிச்சிருக்கு கரடி வந்த தடமும் இல்லையே ஊருக்குள்ளே ஓடி வந்து பழியமார்கள் பிள்ளைமார்களை அழைத்து சொன்னார்
என்ன தம்பி நீ சொல்வதை பார்த்தா பலம் கொடுக்கும் நேரத்திலே பாடுபட்ட முதலெல்லாம் பாழா போச்சு. பாலா போச்சே தம்பி. வேலை செய்த முதல்ல வீணா போச்சு. ஆமா. கஷ்டப்பட்ட முதல்ல கரியா போச்சு. கரியா போச்சு. ஆமா ஏதேன்னு விலைக்கு பார்க்கணும். ஆமோ. அதனாலே காளி பெரும்புலையனை அழைத்து அண்ணா மலவிலையிலே வந்து நீ விளக்கணும்னார். ஆமண்ணா. தம்பிமார்களே நான் விளக்க வேணுமானா என்ன என்ன வண்டரியா ஓலையிலே வகடாப்பு எழுதணும். ஆமோ. ஆமவோடு பலக வேணும். ஆமையா. அட்ட கும்பை 8 வேணும். ஆமா. அதுக்கு தேங்காய் 10 வேணும். தேங்காய் 10 வேணும். அறுத்தறியா 6 சேவல் இழுத்தறியா 7 கிடா. ஆமையா. சிறு சொலவு 1 வேணும். ஆமா. சுள்ளக்கரை சாம்பல் வேணும். சரி. சுடுகாட்டு சாம்பல் வீட்டெடுப்பு சாம்பல் வெள்ளாவி எடுப்பு சாம்பல். ஆமையா. காட்டெடுப்பு சாம்பல் கடையெடுப்பு சாம்பல் வேணும். வேணும். என்ன என்ன நேரங்கட்ட நேரத்துல சுடுகாட்டுக்கெல்லாம் யாரு போவ? யாரு போறது? 5001 வச்சுக்கோ. ஆமா. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீ விளக்கணும்னார். ஆமா. மறு வெள்ளிக்கிழமை சேகரித்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பூதங்களை சுமக்க சொல்லி மலவிலைக்கு வந்தான். பூதங்களை போக சொல்லி போட்டான் ஒரு அவையம். பழியமார்கள் பிள்ளைமார்கள் ஓடோடி வருகிறார்கள். அந்த ஆண்டவன் மாயாண்டி மகிமையை அறியாத காளி பெரும்புலைய மல விலையிலே சாந்தால் தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு தலவாளை இலை விரித்தார். விக்கிரமங்களை எடுத்து வைத்தான். ஆமவோடு பலகை போட்டு அதன் மீது அமர்ந்திருந்து கொண்டு சிறு சொலவை எடுத்தான். நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழம் நினையாத பச்சரிசி நாருரியா தேங்காய் சிவனுக்கு அறுத்தறிந்தான். 6 சேவல் இழுத்தறிந்தான் 7 கிடா. சிறு சொலவை எடுத்தான். கொண்டு வந்த சாம்பலை வைத்து சீர்காழி சக்கரம் சிதம்பர அச்சரத்தை வரைந்து பார்த்தான். ஓங்கின கையும் உருவின வாளோடு கிழக்கு முகமாக நிற்கின்றார் மாயாண்டி சுடல. ஏ பெரும்புலையா வைப்போட்டு மலங்காட்டிலே ஏவி என்னை அழைத்த காரணம் என்ன? ஏ சுடல இதெல்லாம் உன்னுடைய வேலைதானா? உன்னை பிடிச்சடைக்கவே நான் வந்திருக்கிறேன். அடே பெரும்புலையா என்னை பிடித்தடைக்க போறியா? உன் சுமலுக்குள்ள அடைபடணுமானா நான் கேட்ட பொருள் உன்னால கொடுக்க முடியுமா? இப்பவே இந்த காக்காட்சி மலை விலையில எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 6 காலம் பீடம் எனக்கு அர்த்தசாம ஊட்டு 7 காலம் பீடம் யமசாம ஊட்டு எனக்கு 7 பரணு கட்டி நீயே கோமரமாக ஆடி வரணும். 7வது பரணுல ஒருத்திக்கு ஒரு மகளாக தாய்க்கு தலைமகளாக தவமிருந்து பிறந்த மகா தலைப்பிள்ளை சூலி கல்யாணம் ஆகாத 8 மாத கர்ப்பிணிய எனக்கு பலி கொடுத்த யானா 1008 சொர்வத்துல அரை சொர்வம் 3.25 நிமிஷம் அடைபடுவேன். ஏ மாயாண்டி இவ்வளவும் கொடுத்தா தான் நீ 3.25 நிமிஷம் அடைபடுவியா? பரவாயில்ல என் தொழிலுக்கு ஏற்ற தெய்வம் தான் நீ. ஆனாலும் நீ கேட்ட பலி எல்லாம் கொடுப்பேன். கடைசி கேட்ட பாரு கல்யாணமாகாத 8 மாத கர்ப்பிணிய நான் எங்க போய் பார்க்க? மை போடு மை போட்டு பாரு. மை போட்டு பார்த்தா மகளை கண்டான். என் மக சொன்னாலே அது நீதானா? ஏ சுடல மாயாண்டி என் மகளை இக்கோலம் கண்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்பமே நான் மலவிலையில பீடம் போட்டு மகளை பலி கொடுப்பேன் என்று 6 காலம் பீடம் போட்டான். அர்த்தசாம விட்டு 7 காலம் பீடம் போட்டான். 7 காலம் பீடத்துக்கு முன்னால 7 பரணி கட்டினான். 7வது பரணிலே மகளை பலி கொடுக்க வேண்டும் என்று போட்ட மாலை களையல பூசின மஞ்சனையும் அழியல. ஒத்த பந்தம் கையுமாக ஓடி வருகிறான் பெரும்புலைய. அப்பன் சத்தத்தை கேட்ட
கதகடவை திறந்தா பேய் முகமா இருக்க கண்டு பின்னால் ஓடினா. ஓடினான். மகளே மாவிசைக்கு என்ன? நான் தான் அப்பா வந்திருக்கேன் அம்மா. அப்பா வந்திருக்கேன். நம்ம மலை விலையில ஆமா நம்ம மாயாண்டி சுடலைக்கு ஊட்டு நடக்கு. ஆமா மகளே. உன் கையால நீ வந்து ஒருவான பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க. ஆமா. அவன் பார்த்தா மாவிசைக்கு என்ன எந்தகப்பா பெரும்போலையா பெரும்போலையா எந்தகப்பா பெரும்போலையா பெரும்போலையா உம்மை எங்கே சிமிழோ எங்க சிமலோ எங்க அப்ப மாந்திர தொழிலும் எங்க தொழிலும் எங்க உம்மையும் பொய்யாச்சு பொய்யாச்சே மாந்திரமும் பொய்யாச்சு பொய்யுமாச்சே ஆண்டி சொல்லே உண்மையாச்சு உண்மையாச்சே ஒரு ஆண்டி என்ன கற்பழி அருமையாக என வளர்த்தாயோ ஒரு பண்டாரம் கற்பழிக்க பவுசாக என வளர்த்தாயோ எப்ப மாங்காதின்னிருப்ப மாமரமும் கண்டதில்லை தேங்காயும் தின்னிருப்ப சின்ன மரம் கண்டதில்லை ஆத்து தண்ணி குடிச்சிருப்பேன் அப்பானா ஆத்தங்கர பார்க்கலை நான் ஊத்து தண்ணி குடிச்சிருப்பேன் ஊத்தாங்கர பார்க்கலை நான் கிணத்து தண்ணி குடிச்சிருப்பேன் அப்பா கிணத்தாங்கர பார்க்கலை அம்மாங்காதுன்னு இருப்பேன் மாமரமும் கண்டதில்லை தேங்காயும் தின்னு இருப்பேன் தின்ன மரம் கண்டதில்லை ஏ அப்பா பெரும்புலையா இந்த மாந்திரவாதி காளி பெரும்புலையில் மகிமையை அறியாமல் நீ மாந்திரவாதி என்ற மாநிலத்திலே இருக்கிறாய் அப்பா. ஆமா. ஒரு ஆண்டி கற்பழிக்கையின அருமையா வளர்த்தாயே. மையும் பொய்யாச்சு ஆண்டி சொல்லோ உண்மையாச்சு. நான் மலை விலைக்கு வந்தேனே ஆனா மாயாண்டி சுடலைக்கு மல்லிகை பூவாசம். புலமகள் வந்தேனே ஆனா பொல்லாத சுடலைக்கு பிச்சி பூவாசம். மாட்டேன் என்ற மகளை கண்டான் மாந்திரவாதி. மையெடுத்தான். மாட்டோம்னு சொன்ன மக தலையை தடவுத மாதிரி மையை இழுவிட்டான். இந்த மைய மகிமையினால மாட்டேன் என்ற மாவிசைக்கு வாரேன் என்று சம்மதித்தா. அப்பா மலை விலையில கோடி பேர் கூட்டம் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறப்பா அலங்காரம் செய்து வாரேன். பட்டு சேலை கட்டட்டுமா பழைய சேலை கட்டட்டுமா தங்க நகை போட்டட்டுமா சரப்பொழிய மாட்டட்டுமாப்பா. எம்மா உன் தன்னழகே போதும் உனக்கு தங்க நகை வேண்டாம். பழைய சேலை போதும் உனக்கு பட்டு சேலை வேண்டாம். கல்லறிக்கு மிஞ்சிரலாம் கண்டிஷ்டிக்கு மிஞ்ச முடியாதம்மா. அவன் பார்த்தான் மாந்திரவாதி பெரும்புலையனை அழைத்து ஒரு தண்டியலை கொண்டு வாப்பா அதிலே அமர்ந்து வருகிறேன். புலையன் மைய மகிமையினால் ஒரு தண்டிகளை உண்டு செய்தான். மகளை அதிலே அமர வைத்து மலவிலைக்கு வருகிறான். அம்மா மாவிசைக்கு நீ கர்ப்பிணி பெண்ணு கூட்டம் வைக்க நீ கீழே இருந்து பார்த்தா உனக்கு மாயாண்டி ஊட்டு தெரியாது. சுடலை பீடத்துக்கு நேர கிழக்க இருக்கும் பரன்னு உனக்குத்தான் அம்மா. அந்த பரன்ல நீ அமர்ந்திருந்து மாயா ஆண்டி ஊட்டு பார்க்கலாம் என்று பரன்ல ஏத்தனா மேக்க தலையும் கிழக்கை காலுமாக மகளை படுக்க போட்டான். கத்தால நாறு கருங்கொடி நார நல்ல தீல வாட்டி தட்டி கிழிச்சு வச்சிருக்கான். அம்மா நீ இருந்து பார்த்தா உனக்கு ஊட்டுக்களம் மாயாண்டி பார்வை தெரியும். படுத்துக்கோ என்று மகளை படுக்க வைத்தான். மாந்திரவாதி பெரும்புலைய தலைமுடிய கோதி வவுந்து பரன்ல சுத்துனா மைய அழிஞ்சு போச்சு. அப்பந்தான் இவளுக்கு தன் ஓர்மை வருது. ஏ எந்த கப்பா சண்டாளா எந்த கப்பா சண்டாளா யாவாவி பெரும்புலையா
இந்த மாயாண்டி கோவிலுக்கு மாசி கிடாயா என வளர்த்த சுடலையுட கோவிலுக்கு சூலாட வளர்த்தாயோ என்ன பெத்த பாதவத்தி கருவாசனிக்கும் போதே கரிமருந்த தின்னால் இல்லை அவ கரிமருந்த தின்னிருந்தாள் கவலை வந்து சேராது ஒரு வாசனிக்கும் போதே ஒரு மருந்த தின்னால் இல்லை என்ன உருவிலே கலைத்தாள் இல்லை உருவில் என்ன கலைத்திருந்தாள் ஒவல வந்து சேராது என் குப்பிளாறு கையிலே என் கொதவளையாறு தாளில்லை மாவோடு கொடியோடு மண்ணை வெட்டி பிதைக்கையில மண்ணை வெட்டி பிதைக்கையில என்னையோ கூட போட்டு பிதைத்தாள் இல்லை விரும்பலையா என்ன நேரம் தவறுதை என்னப்பா அப்பாவும் பிள்ளையும் அழுதுகிட்டு இருக்கேன்னு பார்த்தான் விரும்பலைய என்னம்மா நேரம் தவறி பலி கொடுத்தா மகளை ஏத்துக்கிட மாட்டார் மாயாண்டி பாந்திரவாதி பெரும்புலைய புலக்கத்தி கையில் எடுத்தான் பார்வதேய வகுருதானே மணிக்கொடல உருவுதானே மாலையாக போடுவானா ஈரக்கொல தாமரக்கா இலையதில எடுத்து வைத்தான் ஏ மாயாண்டி என்ன இதோ நீ கேட்ட பலி என்று கொடுக்க ஈரக்கொல துடுக்கி அடே பெரும்புலையா பித்த மகடா ரித்த வாடை ஒத்த மகள் என்றும் பாராமல் பலி கொடுத்தாயே சண்டாள பாவி என் உயிர் இப்பம் போனாலும் 8ஆம் பூசை அன்று உன் தலையோ ஆணை காலாலே அருந்து போகுமடா கொல்லி வைக்க குழந்தையற்று இருக்கும் இடமெல்லாம் இண்டு இசங்கு கள்ளி கத்தாலே முளைக்கும் என்று அப்பனுக்கு சாபத்தை கொடுக்க அந்த மாயாண்டி சுடல ஐயா மாவிசைக்கு பெண்ணவள மாவோச போடுவாரா மாவோச போட்டல்லவோ 1008 சொருபத்தில அரச்சொருவம் தான் எடுத்து 3.25 நிமிஷம் வரை பெரும்புலையன் சுடலையை சிமுளுக்குள்ள அடைப்பாரி நிமிஷத்திற்கு 3.25 நிமிஷம் 1008 சொருபத்திலே அரச்சொருபத்தை பிடித்தடைத்தான் அடைபட்டது உண்மையா என்று பார்ப்போம் என்று நீலகண்டம் கசத்திலே போட சரி ஏற்றி மீன் ஏறுவது போல் நீந்தி வந்தார் மாயாண்டி சிமிளை விட்டு தெரித்து புலையின் செவிட்டுல ஓங்கி ஒரு அடே பெரும்புலையா 8ஆம் பூசை அன்று யானை பலி கொடுக்கலையானா உன்னை பலி போடுவேன் என்றார் மறு வெள்ளிக்கிழமை மலவிளையிலே காத்திருந்தான் அப்போ மலவிளையிலே காத்திருக்க அரச மன்னர் ராமராஜா பட்டத்து யானையை அலங்கரித்து பவனி வந்து கொண்டிருக்கிறார் யானைக்கு முன்னால மைய சுண்டினா யானை 4 கால் முடமாச்சு ஐயா சுடல யானையும் பலி ஏத்து கொண்டார் இதை அறிந்த அரச மண்ணை மறு யானையை கொண்டு வந்து ஆழ குளிய வெட்டி புலைகனை இறக்கினார்கள் கழுத்தளவு மணல் குமித்து ஆணை காலாலை எத்த சொல்ல புலையன் தலை துண்ட அருந்து ஓடுது மாயாண்டிக்கு அபாயம் சுடலைக்கு அபாயம் என்று ஓட அந்த வேளையிலே பார்த்தார் மாயாண்டி அடே பெரும்புலையா உன் உயிர் போகும்போது என் பேரை சொன்னதினாலே நீ பூலோகம் எங்கிருந்தாலும் புலமாட
மாடசாமியாக, சரி உன் மனைவி புலமாடத்தியாக, ஆமையா உன் மகளை மாபூச போட்டதினாலே என் காலடியிலே அவளுக்கு நிலையம் உண்டு என்று என்று கொள்ளையிட்ட புலையனையே கொள்ளையிட்ட புலையனையும் குடியறுத்து வாராரே, எடுத்து வாராரு களவு செய்த புலையனையும் அளவு செய்த புலையனையும் கடியறுத்து வாராரே, கருவறுத்து வாராரு மாயாண்டி சுடலையோடு மாயாண்டி சுடலையோடு மாயான மாடத்தியா மாயான மாடத்தியா குப்பையில பிறந்தவரா கற்பையில பிறந்தவரா சில்ல பிள்ளை கருப்பனோடு பிள்ளை கருப்பனோடு சினிமா காளியம்மா சினிமா காளியம்மா பகவதியா வாசல் விட்டு பகவதியால் வாசல் விட்டு செம்பலை பாதை கூடி மலை பாதை கூடி ஆரியங்கா தன்னாதிலே ஆரியங்காவு தன்னதில திருவாலிய சாஸ்தாவ திருவாலிய சாஸ்தாவ கண்டுமல்ல தான் வணங்கி கண்டுமல்ல தான் வணங்கி ஈஸ்வளவு பாதை கூடி விளைவு பாதை கூடி குளியரேமா நகரம் விட்டு குளியரைமா நகரம் விட்டு கூட்டாம்பள்ளி இறக்கம் விட்டு மொழி இறக்கம் விட்டு தோள் கட்டு பாதை கூடி ஒரு தண்டு பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து பயணமாகி செங்கோட்டை தனை கடந்து கோட்டை தனை கடந்து வருகுதையா தெய்வம் எல்லாம் வருகுதையா தெய்வம் எல்லாம் கல்லம் வேலக்கு விட்டு வல்லம் வேலக்கும் விட்டு குற்றாலம் தீர்த்தமாடி குற்றாலம் தீர்த்தமாடி குற்றால நாதரையும் நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி கண்டுமல்ல தான் வணங்கி தென்காசி தன்னாதிலே காசி தன்னதிலே காசி விஸ்வநாதரையும் காசி விஸ்வநாதரையும் உலகமால தான் வணங்கி உலகம் மாலை தான் வணங்கி வாக்கியாபாலம் பாதையாக வாக்கியபாலம் பாதையாக பாட்டாக்குறிச்சி தனை கடந்து குறிச்சி தன்னை கடந்து கைகாட்டி பாதை கூடி தராத்து பாதை கூடி சுந்தரபாண்டியபுரம் அதிலே சுந்தரபாண்டிய புறமதியில குலாளர் சமுதாயத்தில் ஆளர் சமுதாயத்தில் ரோட்டுக்கு மேல்புறத்தில் ரோட்டுக்கு மேல்புறத்தில் கிழக்கு முகமாக கிழக்கு முகமாக மாடத்தி அம்பிகையா ஆடத்தி அம்பிகையா வடக்கு முகமாக வடக்கு முகமாக உச்சி மாகாளியோடு மாகாளியோடு மாயாண்டி சுடலையோடு மாயாண்டி சுடலையோடு காவல்கார கருப்பசுவாமி காவல்கார கருப்பசுவாமி அமர்ந்திருக்கும் நாளையிலே இருக்கும் நாளையில குலாளர் மக்கள் எல்லாம் ஆமா தெய்வத்துக்கு நிலையம் போட்டு தெய்வத்திற்கு நிலையம் போட்டு வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து கோமரமா பயிர் எடுத்து கோமரமா வரி எடுத்து ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆண்டுக்கு ஒரு முறை புரட்டாசி மாதத்திலே புரட்டாசி மாதத்தில 2ஆம் வெள்ளி நோன்பு போட்டு 2ஆம் வெள்ளி நோன்பு போட்டு 3ஆம் வெள்ளி கிழமையில 3ஆம் வெள்ளி கிழமையில வியாழக்கிழமை குடியழைத்து வெள்ளிக்கிழமை குடை கொடுத்து ஆமா வில்லோடும் முரசோடும் மேளதாள வாக்கியங்கள் அடித்து ஆமையா மக்கள் பயிராக ஆமோ என் ஐயா மாயாண்டி சுடலை ஒரு வேலியாக வேலியாக அதோடு என்ன திரு தர்மசாஸ்தா துணையாக வாழும் சரி அனைத்து சாஸ்தாவையும் அழைக்கவும். சாஸ்தா தான் நேரத்தை முடிஞ்சு போச்ச ஐயா. ராமா ராமா தொப்பையிலே பிறந்த கருப்பசாமி சரி ஆடுங்குல கோமரத்தார்கள் ஆமையா அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த சரி கருப்பசாமிக்கு கோமரம் ஆமா சித்தப்பா வேம்புத்துறை அவர்கள் ஆமையா அவர்களின் அடிபணிய ஆமா அவர்களின் மருமக பிள்ளை சரி அகோர சிவம் ஆமா நவநீத கிருஷ்ணன் என்ற ஆமையா குட்டி சங்கரன் அவர்கள் சரி முத்துராம் ஆமா கீழ ஆம்பூரை சேர்ந்த செல்ல சீமான்கள் ஆமையா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே மேடையிலே பாடு நாமலுக்கு ஆமா மாயாண்டு சுடலையுடைய கதை நிறைவடைந்த இந்த வேளையிலே வேளையிலே 51 லட்சங்களை அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆமையா அவர்களுடைய வழி வழி வம்சம் உற்றார் உறவினர்களோடு என் ஐயன் கருப்பசாமியுடைய கருணையால் கல்யாண வாசலாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் ஐயா. ஆமையா அப்படி மாடத்தியம்மாள் மாயாண்டி சுடலை கருப்பசாமியோடு குலாளர் சமுதாய மக்களை என்றென்றைக்கும் காகம் பறக்காமல் கருங்குருவில் ஆந்தாமல் சிட்டு பறக்காமல் சிறுகுருவில் ஆந்தாமல் வணங்கும் மக்களை எல்லாம் வாழையடி வாழையாக வாழ வைத்து வருகின்றார். ரசிகனை ரசிக்கும் தலைவா.